எப்போதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? எதிலுமே தோற்காத ஒரு மாவீரன், ஆனா அவனோட வெற்றியின் ரகசியமே தனக்கு ஜெயிக்கணும்ன்ற ஆசையே இல்ல அப்படின்னு சொல்றதுதான் அப்படின்னா அத நம்ப முடியுமா? ஆ கேட்கவே ரொம்ப முரண்பாடா இருக்குல்ல. ஆமா. சாதாரணமா நம்ம பார்க்குற பல மதங்கள், அப்புறம் ஆன்மீக கோட்பாடுகள் எல்லாமே வாழ்க்கைய மறுக்கிறதாவே இருக்கும். அதாவது ஆசைய விடு, பற்றை விடு, உடலை வருத்துன்னு வாழ்க்கைய விட்டு விலகி ஓடுறத தான் ஆன்மீகம்னு போதிப்பாங்க. ஆனா இந்த மரபுகளை எல்லாம் சுக்குநூறா உடைக்கிற ஒரு மனிதரை பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பேசப் போறோம். கண்டிப்பா. வாழ்க்கையே அதன் முழுமையோடு தழுவிய ஒரு மனிதர் கிருஷ்ணன். அதேதான். யுத்தமா இருந்தாலும் சரி, காதலா இருந்தாலும் சரி, குழலா இருந்தாலும், கீதாவா இருந்தாலும், அவர் ஒரே நேரத்துல எல்லாத்துலயும் முழுமையா இருந்தாரு. இன்னைக்கு நாம பேச போறது ஏதோ ஒரு கோட்பாட்டை பற்றியோ அல்லது புராண கதைகளை பற்றியோ நடக்கிற விவாதம் இல்ல. இது ஒரு முழுமையான மனிதனின் தத்துவம். மிகச் சரியான ஆரம்பம். இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்டு இருக்கிற தரவுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா 1970ஆம் ஆண்டு ஜூலை 20 முதல் அக்டோபர் 5 வரை மும்பையில் இருக்கிற சிசிஐ சேம்பர்ஸ்ல ஓஷோ நிகழ்த்திய ஒரு மிக முக்கியமான சொற்பொழிவு தொடரை அடிப்படையாக கொண்டது. ஓ! 1970ல நடந்த சொற்பொழிவுகளா இது? ஆமாம், கிருஷ்ணா த மேன் அண்ட் இஸ் philosophy அப்படிங்கிற அந்த தொடரோட 8வது அத்தியாயத்தை மையமா வச்சு தேடுபவர்களின் கேள்விகளுக்கு ஓஷோ அளித்த நேரடியான பதில்களைத்தான் நம்ம அலச போறோம். இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, கிருஷ்ணனை ஒரு கடவுளாகவோ கும்பிட வேண்டிய ஒரு புராண கதாபாத்திரமாகவோ பார்க்காம இந்த பூமியில வாழ்ந்த முழுமையா விடுதலை அடைந்த ஒரு மனிதனா நாம அணுகப் போறோம். சூப்பர். அப்போ இந்த உரையாடல ஒரு சுவாரஸ்யமான கேள்வியோடு தொடங்குவோம். கிருஷ்ணனோட குழந்தை பருவ கதைகளை நாம நிறைய கேட்டிருப்போம். கம்சனை அழித்தது, காளிங்க நர்த்தனம் ஆடியது, பெரிய பெரிய அரக்கர்களை எல்லாம் மிக எளிதா வீழ்த்தியதுன்னு நிறைய வீரதீர செயல்கள் இருக்கு. ஆமா, நிறைய இருக்கு. இத பாக்கும்போது பெரிய பலம் சின்ன பலத்தை எளிதா வென்று விட்டதுன்னு தானே நாம சாதாரணமா நினைப்போம். அப்போ கிருஷ்ணன் ஒரு அதீத பலசாலி, தன்னோட பலத்தால எதிரிகளை வீழ்த்தினான்னு சொல்றதுல என்ன பிழை இருக்க முடியும்? வெளிப்படையா பார்க்கும்போது அது வெறும் உடல் பலம் சார்ந்த விஷயமா தெரியலாம். ஆனா இங்கதான் ஓஷோ மிக ஆழமான ஒரு உளவியல் உண்மையை பதிவு செய்றார். கிருஷ்ணனோட வெற்றிக்கு காரணம் அவனோட உடல் பலம் இல்லை. பின்ன வேற என்ன காரணம்? ஓஷோ என்ன சொல்றாருன்னா, எவனுக்கு வெல்ல வேண்டும் என்ற ஆசையே இல்லையோ அவனே உலகை வெல்கிறான் அப்படின்னு சொல்றார். ஜெயிக்கணும்னு யார் ஒருவர் தீவிரமா ஆசைப்படுறாரோ அவர் உள்ளூர தோக்க போறாருன்னு அர்த்தம். ஒரு நிமிஷம். இது நடைமுறைக்கு எந்த அளவுக்கு சாத்தியம்னு யோசிப்போம். நான் ஒரு கார்ப்பரேட் கம்பெனில வேலை செய்றேன் அல்லது ஒரு பிசினஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படலைன்னா எனக்கு எந்த லட்சியமும் இல்ல, நான் ரொம்ப பலவீனமானவன்னு இந்த சமூகம் என்னைய ஓரங்கட்டிடாதா? அது ரொம்ப பிராக்டிக்கலான கேள்விதான். ஆனா இந்த ஜெயிக்க வேண்டும் என்ற ஆசையின் வேர் எங்கிருந்து வருதுன்னு கொஞ்சம் ஆழமா கவனிச்சு பாருங்க. ஒருவன் ஏன் ஜெயிக்கணும்னு துடிக்கிறான்? உங்களை நீங்களே நிரூபிக்கணும்ன்ற ஒரு உந்துதல் காரணமா இருக்கலாம். எக்ஸாக்ட்லி. அவனுக்குள்ள ஏதோ ஒரு குறை இருக்கு. தன்னை ஏதோ ஒரு விதத்துல தாழ்வா நினைக்கிற ஒரு மனப்பான்மை அவனுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. அந்த தாழ்வு மனப்பான்மைய, அந்த இன்செக்யூரிட்டியை மறைக்க தான் அவன் வெற்றியை ஒரு கேடயமா பயன்படுத்துறான். தனக்குள்ள முழுமையா இருக்கிறவனுக்கு, தான் யாருன்னு தெளிவா தெரிஞ்சவனுக்கு அதை இந்த உலகத்துக்கு நிரூபிச்சு காட்ட வெற்றி என்ற ஒரு சான்றிதழ் தேவையே இல்ல. ஓ, அதாவது முழுமையான மனிதனுக்கு வெற்றியோ தோல்வியோ ஒரு பொருட்டே இல்லைன்னு சொல்றீங்க. ஆமா. இதை விளக்கறதுக்கு லாவோட்சு என்ற சீன ஞானியோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை ஓஷோ குறிப்பிடுவாரு. லாவோட்சு ஒரு முறை தன் நண்பர்கள் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, என் வாழ்நாள்ல என்னை யாராலையும் தோற்கடிக்கவே முடியல அப்படின்னு சொன்னாராம். அவர் அப்படி சொன்னதும் சுத்தி இருந்தவங்க அந்த ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா கேட்டிருப்பாங்களே. நிச்சயமா. எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம். உங்களை எப்படி யாராலையும் தோற்கடிக்க முடியல, அந்த ரகசியத்தை எங்களுக்கும் சொல்லிக் கொடுங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு லாவோட்சு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, உங்களால என் ரகசியத்தை புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா நான் ஏற்கனவே தோற்றுப்போன நிலையில தான் இருந்தேன். தோற்றுப்போன நிலையிலையா? புரியலையே. அதான், தரையில படுத்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தனை யாராலையாவது கீழே தள்ளிவிட முடியுமா? என்னை எப்படி ஒருத்தரால தோற்கடிக்க முடியும்? நான் வெல்லணும்னு ஒருபோதும் விரும்பினதே இல்ல அவர் சொல்றார். வாவ், ரொம்ப ஆழமான சிந்தனை இது. இது வெறும் வார்த்தை ஜாலம் இல்ல. நீங்க எப்போ வெல்ல விரும்புறீங்களோ அப்பவே உங்களுக்குள்ள தோல்விக்கான விதையும் விழுந்துடுது. ஜப்பானிய தற்காப்பு கலையான ஜூடோவோட அடிப்படை விதியே இதுதான். சாதாரண சண்டையில நாம எதிரிய தாக்குவோம். ஆனா ஜூடோவுல எதிரிய தாக்குறத விட எதிரியோட தாக்குதல உள்வாங்கி எந்தவித எதிர்ப்பும் இல்லாம ரொம்ப தளர்வா இருக்கிறதான் உண்மையான பலன். எதிர்ப்பே காட்டாம இருக்கிறது பலம்னு சொல்றது கேட்க கொஞ்சம் விசித்திரமா இருக்கே. சாதாரணமா ஒருத்தர் நம்மள தாக்க வந்தா நம்ம இறுக்கமாயிடுவோம், நம்மள தற்காத்துக்க முயற்சி பண்ணுவோம். அப்போ தளர்வா இருக்கிறது எப்படி ஒருவரை காப்பாற்றும்? இத புரிஞ்சிக்க ஓஷோ சொல்ற அந்த மாட்டு வண்டி கதையை பார்ப்போம்.
ஒரு மாட்டு வண்டியில 2 பேர் பயணம் செய்றாங்க. ஒருத்தர் நல்ல போதையில இருக்கிற குடிக்காரன், இன்னொருத்தர் முற்றிலும் நிதானமா இருக்கிறவர். சரி, 2 பேருக்கும் நல்ல அடிபட்டிருக்குமே. அங்கதான் ஆச்சரியம். நிதானமா இருந்தவருக்கு கை கால்கள்ல அடிபட்டு எலும்பு முறிஞ்சிடுது. ஆனா அந்த குடிகாரனுக்கு ஒரு சின்ன கீறல் கூட விழல. அவனுக்கு ஏன் அடிபடல? அவன் என்ன பெரிய பலசாலியா? இல்ல, அவன் போதையில இருக்கான். வண்டி கவிழப் போகுதுங்கிற விழிப்புணர்வே அவனுக்கு இருந்திருக்காது. அதுதான் முக்கியமான பாயிண்ட். வண்டி கவுழப் போகுதுன்னு தெரிஞ்ச உடனே நிதானமா இருக்கிறவர் பயந்து போய் தன்னை தற்காத்துக்க தன் உடலை ரொம்ப இறுக்கமாக்கிக்கிட்டார். அந்த பதற்றமும் இறுக்கமும் தான் எலும்பு முறிவுக்கு காரணம். ஆனா குடிகாரனுக்கோ வண்டி கவுழ்வதே தெரியல. அவன் ஒரு பஞ்சு மூட்டை மாதிரி எந்த எதிர்ப்பும் இல்லாம இயற்கையோட தளர்வா கீழே விழுறான். அதனால உனக்கு அடிபடுறதில்ல. ஓ, இப்போ புரியுது. குழந்தைங்க கீழே விழும்போது பெருசா அடிபடாததுக்கும் இதுதான் காரணமா? அதேதான். குழந்தைகளோட உடம்புல அந்த இறுக்கம் இல்ல. கிருஷ்ணனோட வாழ்க்கையும் இந்த ஜூடோ தத்துவம் மாதிரி தான். அவனுக்கு எதிரிகளோட சண்டையிடுறது கூட ஒரு விளையாட்டு. அவன் எந்த எதிர்ப்பும் காட்டாம, ஆக்ரோஷம் இல்லாம, எந்த வெற்றி இலக்கும் இல்லாம தளர்வா இருக்கான். அவனோட சண்டையிட வர்ற எதிரியோ பயத்திலையும் வெற்றி பெறணுங்கிற வெறியிலையும் ரொம்ப இறுக்கமா இருக்கான். அதனால அந்த எதிரி சுலபமா உடைஞ்சு போயிடுறான். நிஜமாவே இது ஒரு புது பார்வையை கொடுக்குது. அவர் ஒரு குடிகாரன் மாதிரி அல்லது ஒரு குழந்தை மாதிரி எந்த ஆக்ரோஷமும் இல்லாம இவ்வளவு தளர்வா ஒரு விளையாட்டு பையனா இருக்கார்னா, இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி வருது. சொல்லுங்க. அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை காட்டும்போது அர்ஜுனன் ஏன் அவ்வளவு பயந்து நடுங்குனா? விளையாட்டா இருக்கிற ஒருத்தரை பார்த்து ஏன் அர்ஜுனன் அலறணும்? கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு அப்படி என்னதான் செஞ்சார்? இங்க நாம மொழிக்கும் உணர்வுக்கும் உள்ள இடைவெளிய புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை கொடுத்தான்னு நாம சாதாரணமா சொல்றோம். ஆனா ஓஷோவோட பார்வைப்படி இப்படிப்பட்ட தெய்வீக தரிசனங்களை யாரும் யாருக்கும் ஒரு பொருளை கொடுக்கற மாதிரி கொடுக்கவோ வாங்கவும் முடியாது. அப்போ கிருஷ்ணன் அங்க தன் உருவத்தை பெரிடாக்கி எல்லாம் காட்டலையா? இல்ல, அங்க எந்த மாயாஜாலமும் செய்யல. அவர் அங்க ஒரு வினையூக்கி, அதாவது ஒரு கேட்டலிட்டிக் ஏஜென்ட் போல மட்டுமே செயல்படுறார். ஒரு நிமிஷம். வினையூக்கி, கேட்டலிட்டிக் ஏஜென்ட் அப்படின்னா கிருஷ்ணன் அங்க எந்த செயலுமே செய்யலையா? அப்புறம் எப்படி அந்த பிரபஞ்ச தரிசனம் அர்ஜுனனுக்கு கிடைச்சது? வேதியியல்ல இதுக்கு ஒரு அழகான உதாரணம் இருக்கு. மேகங்கள்ல ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் எப்பவுமே இருக்கு. ஆனா அவை தானாக நீரா மாறிவிடாது. அங்க மின்னல் அப்படிங்கிற ஒரு சக்தி உருவாகும் போது அந்த மின்னலோட இருப்பால் மட்டுமே ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இணைந்து நீராக மாறுது. ஓ, மின்னல் அங்க வெறும் ஒரு தூண்டுதலா மட்டும் இருக்கு. கரெக்ட். அந்த மின்னல் எந்த செயலிலும் நேரடியாக ஈடுபடுறதில்ல, அது எதையும் இழப்புதும் இல்ல. ஆனா அது இல்லன்னா அந்த மாற்றம் நடக்காது. கிருஷ்ணனும் அப்படிதான். அவனது தூய்மையான இருப்பின் முன்னால் அர்ஜுனனோட மனநிலை ஒரு குறிப்பிட்ட உச்சத்தை அடையும் போது அந்த பிரபஞ்ச தரிசனம் அர்ஜுனனுக்குள்ள தானாகவே நிகழ்கிறது. அது அர்ஜுனன் தன்னோட மனக்கண்ணால பார்க்கிறான். கிருஷ்ணன் வெறும் கருவியாக, ஒரு கண்ணாடியாக மட்டுமே அங்க இருக்கான். சரி, அப்படியே இருந்தாலும் கடவுளை பார்த்தா ஆனந்தம் தானே படணும். ஏன் அர்ஜுனன் அந்த விஸ்வரூபத்தை பார்த்து பயந்தான்? போதும், இத நிறுத்துன்னு ஏன் கத்துனா? இத புரிஞ்சிக்க ஓஷோ ஒரு நகைச்சுவையான கதையை சொல்வார். ஒரு சாதாரண ஏழை கிளார்க் இருக்கான். அவனுக்கு திடீர்னு $1,00,000 லாட்டரி விழுந்துருச்சு. அவன் ஆபீஸ்ல இருந்தப்போ இந்த தகவல் அவனோட மனைவிக்கு தெரிய வருது. அவளுக்கு ஒரே பயம். என்ன பயம்? பணம் வந்துருச்சுன்னு சந்தோஷப்பட வேண்டியதானே? என் கணவர் ரொம்ப ஏழை. அவர் வாழ்க்கையில கஷ்டத்தை மட்டும்தான் பார்த்திருக்காரு. திடீர்னு இவ்ளோ பெரிய சந்தோஷமான விஷயத்த சொன்னா அதிர்ச்சியில் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருமோன்னு பயப்படுறான். உடனே அவள் பக்கத்துல உள்ள தேவாலய பாதிரியாரை கூப்பிட்டு, நீங்க தான் இந்த விஷயத்தை என் கணவருக்கு பக்குவமா சொல்லணும்னு கெஞ்சுறான். அந்த பாதிரியார் எப்படி பக்குவமா சொன்னார்? பாதிரியாரும் கணவன் வந்ததும் பொறுமையா பேசுறார். உனக்கு ஒரு $50,000 லாட்டரி விழுந்தா நீ என்ன செய்வ அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அந்த கிளார்க் ரொம்ப சாதாரணமா, அப்படியா? அப்படி விழுந்தா அதுல பாதியே, அதாவது $25,000 உங்க தேவாலயத்துக்கே நன்கொடையா கொடுத்துடுவேன் அப்படின்னு சொல்றான். அட, அப்புறம் என்னாச்சு? இத கேட்ட உடனே அந்த ஏழை பாதிரியாருக்கு அதிர்ச்சியில மாரடைப்பு வந்து அங்கே இறந்துடுறார். ஹாஹா, இது கேட்க நகைச்சுவையா இருந்தாலும் இதுல இருக்கிற உளவியல் ரொம்ப ஆழமானது. அதாவது அதீத மகிழ்ச்சியை கூட தாங்குற அளவுக்கு நமக்கு மனப்பக்குவம் இல்லைன்னு சொல்றீங்களா? துல்லியமா அதுதான். மனிதர்களாகிய நாம துன்பத்தை தாங்கிக் கொள்ள ரொம்பவே பழகிட்டோம். சிறு வயதிலிருந்தே கஷ்டங்கள், வலிகள், ஏமாற்றங்கள் எல்லாமே நமக்கு நன்கு அறிமுகமானவை. ஆனா ஒரு எல்லையற்ற ஆனந்தம், ஒரு பிரபஞ்சத்தின் முழுமை திடீர்னு எந்த எல்லைகளும் இல்லாம நம்ம கண்முன் விரிந்தால் நமது சின்ன மூளையால, பக்குவப்படாத மனதால அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது. அப்போ அர்ஜுனன் இதற்கு தயாராக இல்லைன்னு சொல்றீங்க? ஆமா,
தியானத்தின் மூலம் தன்னை தயார்படுத்திக்கிட்ட புத்தருக்கோ மகாவீமருக்கோ இந்த தரிசனம் கிடைச்சிருந்தா அவங்க பயந்திருக்க மாட்டாங்க. ஆனா அர்ஜுனனோட மனம் ரொம்ப சாதாரணமானது. அதனால அந்த ஆனந்த பேரலை அவனை தாக்கியவுடன் அவனால் அதை உள்வாங்க முடியாம அதை ஒரு அச்சுறுத்தலா பார்த்து பயந்து நடுங்குறான். துன்பத்தை விட எதிர்பாராத அதீத மகிழ்ச்சியே மனிதனை அச்சுறுத்துகிறது என்பது நிஜமாவே நாம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். ஆனா இங்க எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தெரியுது. என்ன முரண்பாடு? ஒரு பக்கம் கிருஷ்ணனை பிரபஞ்ச அன்பின் உருவம், ஆனந்தம், எந்த செயலும் செய்யாத வினையூக்கின்னு சொல்றீங்க. ஆனா அதே கிருஷ்ணன் தான் அரக்கர்களை கொல்றான். கீதையிலையும் தீயவர்களை அழித்து நல்லவர்களை காப்பேன்னு சொல்றான். ஒருவரை கொல்றத அன்புன்னு சொல்றதோ கருணைன்னு சொல்றதோ வன்முறைய நியாயப்படுத்துற ஒரு தத்துவார்த்த தப்பித்தல் மாதிரி தெரியலையா? இத ஓஷோ எப்படி விளக்குறார்? நீங்க கேக்குற கேள்வி ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இது மேன்போக்கா பார்க்கும்போது நியாயப்படுத்துற மாதிரி தான் தெரியும். ஆனா ஓஷோவோட பார்வையில இது அழித்தல் இல்ல, மாறாக இது உருமாற்றம் அல்லது விடுவித்தல். எப்படி விடுவித்தல் ஆகும்? உயிர் போகுதே. கிருஷ்ணனோட பார்வையில யாரும் இறப்பதில்ல. மரணம் என்பதே ஒரு மாயைதான். ஒரு மிக மோசமான கொடூரமான பழக்க வழக்கங்கள்ல ஆழமா ஊறிப்போன ஒரு மனிதனை கற்பனை செய்து பாருங்க. அவனோட ஒட்டுமொத்த நரம்பு மண்டலமும் மனசும் அந்த தீய எண்ணங்களால கட்டமைக்கப்பட்டிருக்கு. அவனை நீங்க சாதாரணமா பேசி மாத்திர முடியுமா? ரொம்ப கஷ்டம். 50ல் வளையாதது 5ல் வளையுமான்னு சொல்வாங்களே. ரொம்ப வருஷமா ஒரு குணத்துல இருக்கிறவங்கள மாத்துறது கிட்டத்தட்ட சாத்தியமற்றதுதான். அதுதான் உண்மை. அந்த பழைய பாழடைந்து போன எந்த மாற்றத்தையும் ஏற்க முறுக்கும் உடலிலும் மனதிலும் அவங்க சிறைப்பட்டு இருக்காங்க. கிருஷ்ணன் என்ன செய்றான்னா, அந்த சிறையிலிருந்து அவங்களோட ஆன்மாவை விடுவிக்கிறான். இயற்கையிடம் அவர்களை ஒப்படைத்து, இவர்களுக்கு எந்த பழைய பதிவுகளும் இல்லாத ஒரு புதிய மனதை கொடு, ஒரு புதிய உடலை கொடு என்று கருணையோடு ஒரு புதிய தொடக்கத்தை பரிசளிக்கிறான். அது அவங்களை அழிக்கிறதுக்காக செய்யப்பட்ட செயல் இல்லை, அந்த இருண்ட மனநிலையிலிருந்து அவங்களை விடுவிக்கிற செயல். ஓ, அப்போ இது பழுதான ஒரு பொருளை ரிப்பேர் பண்றதுக்கு பதிலா, இப்போ நம்ம கம்ப்யூட்டர்ல ரொம்ப மோசமான வைரஸ் தாக்கி சிஸ்டம் முழுவதுமா கரப்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்குவோம். அதை உட்கார்ந்து ஒவ்வொரு ஃபைலா ரிப்பேர் பண்றது நேர விரயம், அது சரிப்படாது. அதுக்கு பதிலா அதை மொத்தமா ஃபார்மேட் பண்ணிட்டு ஒரு புதிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது புது ஓஎஸ் போடுவோம் இல்லையா? அது போல கிருஷ்ணன் அந்த ஆன்மாக்களுக்கு ஒரு புதிய ஓஎஸ் இன்ஸ்டால் செய்யறான்னு சொல்லலாமா? மிகச்சரியான ஒப்பீடு. எக்ஸாக்ட்லி அதே தான் நடக்குது. அவங்களோட பழைய கரப்டட் ஓஎஸ் அழிச்சிட்டு பிரபஞ்சத்தோட தூய்மையான தன்மையோட புதுசா அவங்கள பிறக்க வைக்கிறான். அதனால தான் கிருஷ்ணனால் கொல்லப்பட்ட அரக்கர்கள் கூட இறக்கும் தருவாயில ஒருவித விடுதலையையும் ஆனந்தத்தையுமே உணர்கிறார்கள்னு பல கதைகள்ல நம்ம படிக்கிறோம். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, தங்களை சிறைப்படுத்தி இருந்த அந்த நோய் தாக்கிய உடம்புல இருந்து தங்கள் விடுவிக்கப்படுகிறோம்னு. ஆமா. ஆக இது வன்முறை சார்ந்த கொலை இல்ல, இது கருணையால் நிகழும் ஒரு விடுவித்தர். சரி, அவர் பழைய ஓஎஸ் அழிச்சிட்டு புதுசா தொடங்குற அந்த வேலைய அவர் எப்படி செய்யறாருன்னு பாப்போம். இதுல அவர் வாழற விதமே ரொம்ப வித்தியாசமா இருக்கே. ஒரு கையில காதலோட புல்லாங்குழல் வாசிக்கிறார், அதே கையில சுதர்சன சக்கரமும் வச்சிருக்காரு. போர்க்களத்துல நின்னு பாஞ்சஜன்யம் சங்கம் முழங்குறார். காதல், போர்னு இந்த 2 எதிர் துருவங்களை ஒருத்தர் எப்படி பேலன்ஸ் பண்றார்? இதை விளங்கிக் கொள்ள பிரபல சிந்தனையாளர் மார்ஷல் மெக்லூஹனோட ஒரு கூற்று ஓஷோ இங்க மேற்கோள் காட்டுறார். ஊடகமே செய்தி, அதாவது த மீடியம் இஸ் த மெசேஜ். பொதுவா நாம ஒருவரை ஒருவர் பிரிச்சே பார்க்க பழகிட்டோம். நடனம் ஆடுபவர் வேறு, நடனம் வேறுன்னு நினைப்போம். ஆனா அத்வைத தத்துவம் இது எப்படி பாக்குது? ஆடுபவனும் நடனமும் ஒன்றுதான். அந்த நடனத்திலிருந்து ஆடுபவரை பிரித்துவிட்டால் அங்கு நடனமும் இல்லை, ஆடுபவரும் இல்லை. கிருஷ்ணன் புல்லாங்குழலை வாசிக்கிறான் என்பதை விட அவன் புல்லாங்குழலாகவே ஆகிவிடுகிறான் என்பதுதான் உண்மை. அப்போ அந்த புல்லாங்குழல் இசைங்கிறது வெறும் கலை மட்டும் இல்ல, அது ஒரு ஆன்மீக வெளிப்பாடுன்னு சொல்றீங்களா? ஆமா. ஆனா அந்த இசை என்பது இறைவனிடம் எதையாவது கேட்டு பெறும் பிரார்த்தனை இல்ல. பிரார்த்தனைக்கும் தியானத்திற்கும் வித்தியாசம் இருக்கு. பிரார்த்தனைன்னா நான் வேற கடவுள் வேறன்னு நினைச்சு எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கறது. ஆனா தியானம் அல்லது நன்றி உணர்வு என்பது எதையும் எதிர்பார்க்காதது. ஒரு தூய்மையான வெளிப்பாடு. கரெக்ட். கிருஷ்ணனோட குழலிசை என்பது எல்லையற்ற நன்றி உணர்வின் வெளிப்பாடு. அது எந்த நோக்கமும் இல்லாத ஒரு கொண்டாட்டம். அதே சமயம் குருக்ஷேத்திரத்துல அவன் அந்த சங்கம் முழங்கும்போது அந்த நிமிடத்தில் அவன் 100% முழுமையா போர்க்களத்துல இருக்கான். அங்க வெற்றி பெறணுங்கிற வெறியோ தோல்வியின் பயமோ அவனுக்கு இல்ல. ஆனாலும் அந்த நிகழ்கணத்துல அவன் தன் முழு இருப்போடும் அங்க இருக்கான். இங்கதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. அட்டாமிக் லைஃப்னு சொல்றீங்க, நேற்றைய நினைவுகளே இல்லாம ஒவ்வொரு கணமும் புதுசா வாழணும்னு ஓஷோ சொல்றார். ஆனா இது பிராக்டிக்கலா எப்படி சாத்தியம்? எனக்கு நேற்றைய நினைவுகள் இல்லைன்னா நான் எப்படி ஆஃபீஸ் போய் வேலை செய்யறது?
என் நண்பர்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? வாழ்க்கையே குழப்பமாகிடாதா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இங்க நாம 2 விஷயத்தை பிரிச்சு பார்க்கணும். பயன்பாட்டு ரீதியான நினைவுகள் வேற, உளவியல் ரீதியான சுமைகள் வேற. கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். ஓஷோ சொல்ற அட்டாமிக் வாழ்க்கைங்கிறது உங்க ஃபேக்சுவல் மெமரியை அழிக்கிறது இல்ல. கம்ப்யூட்டர்ல எப்படி வேலை செய்யறது, கார் எப்படி ஓட்டுறதுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா மனிதர்களாகிய நாம பெரும்பாலும் சீக்வென்ஷியல் வாழ்க்கையை, அதாவது தொடர்ச்சியான வாழ்க்கையை தான் வாழ்றோம். நேத்தைய உணர்ச்சிகளின் சுமையோட தான் இன்றைய நாள வாழ்றோம். இந்த சீக்வென்ஷியல் வாழ்க்கைக்கும் அட்டாமிக் வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை இன்னும் கொஞ்சம் பிராக்டிக்கலா விளக்க முடியுமா? ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க பஸ்ல ஒருத்தர்கிட்ட ரொம்ப நேரமா நல்லா பேசிட்டு வர்றீங்க. அவரும் ரொம்ப இனிமையா பேசுறாரு. திடீர்னு பேச்சின் ஊடி அவர் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்னு உங்களுக்கு தெரிய வருது. உடனடியாக உங்க மனசுக்குள்ள என்ன நடக்கும்? நிச்சயமா ஒரு மாற்றம் வரும். அந்த மதம் சார்ந்து நான் நியூஸ்ல படிச்சது, கேள்விப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அதேதான். அந்த மதம் சார்ந்த உங்க முன்முடிவுகள் எல்லாமே மேலெழுந்து வந்துடும். அது வரைக்கும் ஒரு நல்ல மனிதரா தெரிஞ்ச அவர் இப்போ ஒரு குறிப்பிட்ட மதத்துக்காரரா மட்டும் தெரிவார். அவர் மேல ஒரு பயமோ அல்லது விலக்கலோ வரும். இதுதான் உளவியல் ரீதியான சுமை. நீங்க இப்போ அவரை அந்த நொடியில பார்க்கல, உங்க நினைவுகளின் கண்ணாடி வழியா பார்க்கறீங்க. இதுதான் சீக்வென்ஷியல் வாழ்க்கை. ஓ, அப்போ கிருஷ்ணன் அப்படி வாழ்வதில்லையா? இல்ல, கிருஷ்ணன் வாழ்வது அட்டாமிக் வாழ்க்கை. அவனோட ஒவ்வொரு கணமும் முந்தைய கணத்தை சார்ந்திருக்காது. ஒவ்வொரு நொடியும் அவன் பிரபஞ்சத்தின் ஆழத்திலிருந்து புதிதாக பிறக்கிறான். அந்த பஸ் உதாரணத்துல கிருஷ்ணன் இருந்தா அவர் அந்த மனிதனை அந்த நொடியில இருக்கிற ஒரு மனிதனா மட்டுமே பார்ப்பார். எந்த முன்முடிவும் இருக்காது. அதனாலதான் அவனால எந்த பாரமும் இன்றி இந்த கணத்துல புல்லாங்குழலையும் மறுகணத்துல போர்க்களத்துல சுதர்சன சக்கரத்தையும் ஒரே முழுமையோடு கையாள முடிகிறது. சரியா சொன்னீங்க. அவனோட வாழ்க்கையை முன்கூட்டியே கணிக்க முடியாது. அவன் முற்றிலும் சுதந்திரமானவன். ஒவ்வொரு நொடியையும் முன்முடிவுகள் இல்லாம, நேற்றைய உணர்ச்சிகளின் பாரம் இல்லாம ஒரு மனிதனை அல்லது ஒரு சூழ்நிலையை அணுகிறது தான் உண்மையான சுதந்திரம். இது கேட்கும்போதே மனசுக்கு ரொம்ப லேசாக இருக்கு. ஆனா இதையெல்லாம் தாண்டி கிருஷ்ணனை அறிவியலால புரிஞ்சுக்க முடியுமா? இதையெல்லாம் நாம அறிவியலின் கண் கொண்டு அளவிடவே முடியாது. அறிவியல் என்பது பருப்பொருட்களை மட்டுமே நம்பக்கூடியது, காரண காரியங்களை தேடக்கூடியது. ஆனா கிருஷ்ணன் என்ற நிகழ்வு அறிவியலுக்கு அப்பாற்பட்டது. ஆமா, தர்க்கத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு. ஓஷோ சொல்ற மாதிரி காதலை எப்படி ஒரு லெபார்டரியில வச்சு பரிசோதிக்க முடியாதோ அது போலதான் இதுவும். ஒருத்தன் இன்னொருத்த மேல பைத்தியமா அன்பு கொண்டிருக்கான்னு அறிவியல் கிட்ட கேட்டா அவன் உடம்புல ஹார்மோன்கள் சுருக்குது, மூளையில ரசாயன மாற்றம் நடக்குதுன்னு மட்டும்தான் சொல்லும். அவனுக்குள்ள நடக்கிற அந்த பேரானந்தத்தை அறிவியலால தொடவே முடியாது. தர்க்கத்தால் கிருஷ்ணனை அளக்க முடியாது. அன்பு என்னும் கண்களால் மட்டுமே அவனை காண முடியும். ரொம்ப ஆழமான, அதே சமயம் நம்ம சிந்தனையை தூண்டுற ஒரு உரையாடலா இது அமைஞ்சது. வெற்றியை பற்றிய நமது பார்வை, எதிர்பாராத மகிழ்ச்சியை நாம கையாளும் விதத்தை, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கணத்தில் முழுமையாக வாழ்வது எப்படி என்பதை கிருஷ்ணனின் வாழ்க்கையிலிருந்து ஓஷோ நமக்கு மிக அழகா புரிய வச்சிருக்காரு. இதை புரிஞ்சுக்க முயற்சி செய்யறதே ஒரு பெரிய தியானம்தான். இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதுன்னு நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி. நிறைவாக உங்களுக்கான ஒரு சிந்தனை கேள்வி. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நேற்றைய நினைவுகளின், கோபங்களின், முன்முடிவுகளின் சுமையாக ஒரு தொடர்ச்சியான வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது ஒவ்வொரு நொடியையும் எந்த முன்முடிவுகளும் இன்றி புதிதாக அட்டாமிக்காக கொண்டாடப் போகிறீர்களா? யோசித்து பாருங்கள். மீண்டும் அடுத்த ஆழமான தேடலில் சந்திப்போம்.